இந்த குழிய 2 பேரும் தனக்கு தானே தோண்டிக்கிட்டது. இது யாரும் இவங்களுக்காக இல்ல. இவங்களுடைய 90 பிளஸ் நாட்கள் இவங்களுடைய மொத்த எஃபர்ட்டும் அவங்களே குழியில ஒரு நாள். இதோடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ஒண்ணே ஒண்ணுதான். கோபம் ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஒரே ஆயுதம். அவனுடைய ஆளுமையை அசைச்சு அவனுடைய வெற்றி பாதைய திசை திருப்பி அவனுக்கான எண்ணங்கள் 2 விஷயம். ஒரு எண்ணமும் கோபமும் ஒருத்தனை வாழவும் வைக்கும், வீழ்த்தவும் செய்யும்ன்றதுக்கு இவங்க ஒரு பெரிய உதாரணமா போயிட்டாங்க. முதல்ல எண்ணம். இவங்களுடைய எண்ணத்துல என்ன விதைச்சாங்கன்னு. இன்னொன்னு அவங்க கோபம். ஒருத்தனோட கோபத்தோடைய அளவுகோல் அந்த கோபத்தின் அளவை மீறி உச்சம் பெற்றால் அந்த கோபம் எதிர சாரும்னு. அதுபடி பார்த்தா இந்த கோபம் இருக்குல்ல, கமருதீனுக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்க போகுதுன்னா, எவ்வளவு பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள தூண்டுறதுக்கோ நம்மள தூண்டி விடுறதுக்கோ நம்மள தேவையில்லாத விஷயங்களை நமக்குள்ள விதைக்கிறதுக்கோ இல்ல அடுத்தவங்க பேசுற விமர்சனத்தினால் நமக்காக ஏற்படுற கோபத்திலேயோ நம்ம உடனே அந்த கோபத்தினால் எடுக்கிற ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவே நம்மளுடைய சாம்ராஜ்யம் சரீரத்துக்கு காரணமா இருக்கும்ன்றதுதான். அது இந்த ஷோன் இல்ல. இந்த கோபம் வெளியில போய் யார் கூட இருந்தாலும் இது இப்படிதான். அது நமக்கு ஒரு சரி நம்மள ஏதோ இந்த உலகம் நம்மள ஒரு போட்டிக்கு இழுக்குதுன்னா ஏதோ ஒரு விதத்துல விமர்சனங்களை நமக்கு பிடிக்காத வகையில போட்டுக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு பிடிக்காத வகையில நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கையை அமைக்கிறது கடவுளோட வேலையும் இல்ல, இயற்கையோட வேலையும் இல்ல. ஒவ்வொரு குணாதிசத்தோட ஒரு மனுஷன் பிறக்கிறது தான். அவன் அந்த சக மனுஷனோட ஏதோ ஒத்து போய் வாழ்றானோ அதுலதான் மனுஷ இனமே வாழுது. அதுல கமருதீனுடைய கோபம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு சரியான நேரத்தில் சரியான அறிவுரையோ சரியான விஷயமோ சொல்லலன்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறத விட அவனை ஏத்தி இந்த கோபத்தை வளர விட்டு இன்னைக்கு அவன் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த கோபத்தை நான் நியாயம் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிற நியாயம் இது ஒரு டிலேய்டு ஜஸ்டிஸை தவிர இந்த டிலேய்டு ஜஸ்டிஸ்ல அவனுடைய கேரியரும் உள்ளடக்கம், அவனோட ஃபேஸ் வேல்யூ உள்ளடக்கம். இன்னைக்கு கெட்டவன், கேவலமானவன், காமக்கொடூரன், கன்றாவியானவன் அப்படின்ற பெயரோட கமருதீன் வெளியே நடப்பு செய்யற மாதிரியான நரேட்டிவ்ல அதை விட பெஸ்ட் நரேட்டிவ் இது. அத்தனைக்கும் காரணம் பாரு அப்படின்ற அந்த நரேட்டிவோட முடிஞ்சிருச்சு. வெளியில எக்ஸிட்டுக்கு டிசர்வ்டான்னு கேட்டா லாங் வே பேக் கமருதீன் டிசர்வ். பெண்கள் கிட்டக்க இது ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேன்ஸ் தான் உனக்கு இருக்கிற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் அ நடிகரா, அதுதான் which is of ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. ஆனா அது இவன் பல நேரத்துல பலவித நேரங்கள்ல துஷார்ல ஆரம்பிச்சு, துஷார முதல்ல இன்டிமிடேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த பிசிக்கல் விஷயங்கள்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபருடைய அவனுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப தவறா போய் 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 ரொம்ப அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி 90வது நாள் மென் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சு எல்லாருமே வேண்டிக்கிறோம், வாழ்த்துறோம், விஷ் பண்றோம். ஆனா வருஷத்தோட ஆரம்பத்திலேயே 2 பேருடைய கேரியருக்கான ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு பெரிய இன்டரப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுதான். சோ அது கொஞ்சம் வருத்தமிக்க செயலா இருக்கு.